சிஎஸ்கே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் வந்து 5 கன்சிக்யூட்டிவ் லாஸஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஎஸ்கே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சேப்பாக்கில் வந்து 3 கன்சிக்யூட்டிவ் டிஃபீட். ஸோ வந்து எம்ஏக்கு எதிராக ஃபர்ஸ்ட் கேம் சேப்பாக்கில் வின் பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் 3 ஸ்ட்ரெயிட் லாஸஸ் அட் சேப்பாக். ஸோ ஆர்சிபி, டிசி அண்ட் கேகே. சத்தியமாக யாரை பிளேம் பண்ணுறதுன்னு தெரியல. இவ்வளோ நாளாக வந்து ருத்ராஜ் இருந்ததுப்போ அவரோட கேப்டன்சி வந்து கொஷின் பண்ணோம், அவர் மேலே ஹார்ஷாக இருந்திருப்போம். ஆனால் இப்போ ரிலீஸ் பண்ணால் வந்து இங்கே டீமில் தான் பிரச்சனை. ருத்ராஜ் மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தான் தோணுது. இன்றைக்குமே வந்து பவர் பிளேயில் அஸ்வினுக்கு ஓவர் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அஸ்வினுக்கு பவர் பிளேயில் வந்து கொடுக்கக்கூடாது, அஸ்வின் வந்து மிடில் ஓவர்ஸில் யூஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொன்னோம். பட் ஈவன் தோனி பார்த்தோன்னா அஸ்வினுக்கு 3rd ஓவர்லேயே வந்து சான்ஸ் கொடுத்துருப்பாரு. அண்ட் அஸ்வின் 3 ஓவர்ஸ் வந்து போல் பண்ணியிருப்பார். எஸ், அதெல்லாம் பற்றி அப்புறமா பேசலாம். பட் இன்றைக்கி வந்து சரியாக போகலை கைஸ். இன்றைக்கின்னு இல்லை, இந்த சீசனே நமக்கு சரியாக போகலை. அது ஹேஸ் டு பி அக்செப்டட். அண்ட் நம்மளால் இந்த சீசனை வந்து ஏதாவது புல் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஸோ வரப்போகிற 8 கேம்ஸுமே வந்து ஜஸ்ட் ஒரு டெட் ரப்பராக தான் இருக்க போகிறது. அது வந்து நான் ஷியோராகவே சொல்லிக்கிறேன். இனிமேல் தானே வந்து கம்பேக் கொடுக்குற அளவுக்கு இந்த சைடு கிட்ட அந்த ஒரு இது எப்படி சொல்கிறது, ஒரு ஃபயரோ ஒரு ஹங்கரோ தெரிய மாட்டேங்குது. வி ஆர் ஜஸ்ட் மேக்கிங் த சேம் மிஸ்டேக்ஸ் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ இன்றைக்கி வந்து 11லேருந்தே போயிடலாமே. 11ல் வந்து இன்றைக்கி அன்ஷுல் கம்போஜா வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க இன் பிளேஸ் ஆஃப் முகேஷ் சௌத்ரி. எஸ், முகேஷ் சௌத்ரி வந்து லாஸ்ட் கேமில் 2 ஓவர்ஸ் போல் பண்ணியிருந்தாரு, 21 ரன்ஸ் தான் கன்சீட் பண்ணியிருப்பாரு, ஒரு விக்கெட்டுமே வந்து வீழ்த்தியிருப்பார். ஸோ சிஎஸ்கேவோட அந்த ஒரு இதுபடி பார்த்தோம்னா அவர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார். ஸோ இந்த மேட்ச் கண்டினியூ பண்ணுவார் தான் எதிர்பார்த்தேன். லாஸ்ட் டைம் சேப்பாக்கில் வந்து டிசியை ஃபேஸ் பண்ணப்போ வந்து அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருப்பாங்க. வேணா பராசா, நீ பெஞ்சிலே உட்காரு, நாங்கள் வந்து அன்ஷுல் கம்போஜா கொண்டு வரோம் அப்படின்னு வந்து ஃபைனலி வந்து AK-47 வந்து நம்ம பார்த்துருப்போம். பவுலர்ஸ்க்கு சுத்தமாக ஃபைட் பண்ணுறதுக்கு ஸ்கோரே கிடையாது. நிறைய பேர் சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாமேப்பா, ஒரு 15th ஓவர் 16th ஓவர் வரைக்கும் கொண்டு போயிருக்கலாமே, என்ஆர்ஆர் வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்கே அப்படி இப்படின்னு சொன்னாலுமே பவுலர்ஸாலுமே எதுவும் செய்ய முடியாது. தே ஹாவ் அ சாலிட் பேட்டிங் லைனப். எனக்கு என்ன ஆச்சரியம்னா நம்ம சிஎஸ்கே நம்ம செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்போ, அதாவது சேஸில் பண்ணுறப்போ வந்து 180 வந்து அழகாக அசால்ட்டாக வந்து ஸ்கோர் பண்ணுறோம். சில மேட்சஸில் வந்து மிஸ் ஆகுது தவிர வந்து அந்த கன்சிஸ்டண்டாக 160 170 வந்துடுறோம், எப்படியாவது வந்துடுறோம். ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கே வேர் புட் இன் டு பேட் ஃபர்ஸ்ட். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, எஸ் நம்ம சிஎஸ்கே வந்து இவ்வளோ நாட்களாக வந்து சேஸில் தான் வந்து அடி வாங்கினோம். அண்ட் பிசிஏ கூட வந்து நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்போம், பிசிஏ தான் வந்து அந்த நியூ பால் ரூலை கொண்டு வந்து டோட்டலாகவே அந்த டியூன்ற அந்த ஃபேக்டரியை வந்து நல்லிஃபை பண்ணிட்டாங்களேப்பா. ஸோ இனிமேல் தான் அட்லீஸ்ட் வந்து சிஎஸ்கே டாஸை ஜெயிச்சாங்கன்னா பேட்டிங் எடுக்கணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். பட் எஸ், நம்ம கேகேஆர் வந்து டாஸ் ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ண காரணத்தினால வந்து நம்ம சிஎஸ்கே வந்து பேட் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும். அண்ட் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நம்புறேன், நம்ம தலை தோனி வந்து டாஸ் கேமில் வந்து சொல்லியிருப்பாரு, எஸ் நாங்கள் வந்து பேட்டிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தோம். ஸோ வந்து எங்களுக்கு இது வந்து சாதகமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் லிட்டில் டிடினோ நம்ம சிஎஸ்கே வந்து இன்னைக்கு பிக்கஸ்ட் டிஃபீட் அட் சேப்பாக் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து கண்டிப்பாக நினச்சிருக்க மாட்டார். எஸ், அட் த ஸ்டார்ட் வந்து கான்வே அண்ட் ரச் வந்து எஸ் ஆஸ் ஓப்பனர்ஸாக வந்திருப்பாங்க. நான் வந்து கான்வே அண்ட் ட்ரிபாத்தி வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆர் ரச்சன் அண்ட் ட்ரிபாத்தி வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் கான்வே அண்ட் ரச்சன் தான் கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. எஸ், லாஸ்ட் கேமில் வந்து பிபிகேஸ் எதிராக வந்து 6 ஓவர்ஸில் 59 ரன்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம், நோ விக்கெட் லாஸ். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்டாக இருந்தது சிஎஸ்கேக்கு லாஸ்ட் கேமில். பட் என்னதான் கேமை ஃபினிஷ் பண்ண முடியலனாலும் நிறைய பேர் வந்து கான்வே அண்ட் ரச்சினோட அந்த பார்ட்னர்ஷிப் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. சிக்ஸஸ் எதுவும் இல்லாமல் வந்து பவுண்டரிஸ்லேயே வந்து டீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து தப்பான ஒரு மூவ் தான். ஏன்னா வந்து 220 ரன் சேஸில் வந்து கண்டிப்பாக வந்து 6 ஸ்கோர் பண்ணியானோம் பவர் பிளேல. ஸோ பவர் பிளே வந்து நீங்கள் 6 ஸ்கோர் பண்ணாமல் வந்து ஒரு பவர் பிளே வந்து ஓட்டினீங்கன்னா அது வந்து வேலைக்கே ஆகுது. இந்த மேட்சுக்கு வந்தோம்னா கைஸ், ஸோ வந்து நம்ம ஹோல் இன்னிங்ஸ்லேயே வந்து ஒரே ஒரு 6 தான் அடிச்சிருந்தோம், அதுவும் விஜய் சங்கர் தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. நத்திங் டு ஸ்பீக் கைஸ். எனக்கு தெரிஞ்ச பேட்டிங் வந்து நம்ம வந்து மேட்ச் பை மேட்ச் வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிட்டே போதே தவிர வந்து ஐ டோன்ட் சி எனி லைட். ஸோ வந்து சிஎஸ்கேயோட பேட்டிங் லைனப் வந்து சுத்தமாக வந்து இந்த சீசனில் வந்து நோ ஹோப்ஸ்ன்ற மாதிரி தான் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கான்வே வந்து அவருக்கு வந்து ப்ரெஷர் பில்டப் ஆகிட்டே இருந்துச்சு. ரச்சின் வந்து அதெல்லாம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ப்ளே பண்ணிட்டு வர காரணத்தினால வந்து செம ஹோப்ஸ் இருந்துச்சு நம்ம ஃபேன்ஸ் எல்லாருக்குமே. ஏன்னா அந்த இதில் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து ஹி வாஸ் த பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் இல்லையா. ஸோ அதனால் வந்து செம ஹோப்ஸ் இருந்துச்சு. ஓகே, இது வந்து அவருக்கு பெஸ்ட் சீசனாக இருக்கும் நம்பினோம். ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. அவர் லாஸ்ட் 2024 சீசன்லேயும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸில் வந்து 30+ வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அண்ட் இந்த சீசனுக்கு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் நல்லா தான் ப்ளே பண்ணியிருந்தாரு. ரச்சின் இஸ் டெஸ்டட் அண்ட் இஸ் அ ஃபெயிலியர் இன் T20s. அதை அவர் எப்போ அக்செப்ட் பண்ண போகிறான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சிஎஸ்கே வந்து ருத்ராஜ் கைக்வாடோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாரை எடுக்க போகிறாங்க அப்படின்னா லாஸ்ட் வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஆனால் ஃப்ளெமிங் வந்து ரீசெண்டாக சொல்லியிருப்பாரு, எங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து
டீமில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. விச் மீன்ஸ் ருத்ராஜ் கைக்வாடுக்கு நோ ரீப்ளேஸ்மெண்ட். லாஸ்ட் இயர் கான்வேக்கு பண்ண அதே மிஸ்டேக் தான். கான்வேக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் லாஸ்ட் இயர் பிக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு பேட்டரை கண்டிப்பாக சைன் பண்ணியிருந்தோம்னா நம்ம ஃபார் ஷியர் கண்டிப்பாக வந்து பிளே ஆஃப்ஸ் ரீச் பண்ணியிருப்போம். ஆனால் அதை பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ இந்த சீசனுக்கு வந்தீங்கன்னா ருத்ராஜுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கணும். ஆனால் சிஎஸ்கே வந்து எடுக்க போகிறது கிடையாது. ஸோ பிருத்வி ஷா இருக்காரு, ஆர் ஈவன் நீங்கள் வந்து மயங்க் அகர்வாலோ இல்லை டெவால் பிரேவிஸ் மாதிரி ஒரு நல்ல ஒரு பேட்டரை சைன் பண்ணினா அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயர்க்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எனிவே நோ யூஸ் இன் ஸ்பீக்கிங் தட் பிகாஸ் சிஎஸ்கே சைன் பண்ண போகிறதே கிடையாது. நம்ம 2020 சீசனுக்கு வந்தோம்னா கைஸ், அப்போ வந்து சிஎஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து என்னதான் புவராக இருந்தாலும் அட்லீஸ்ட் பிளேயர்ஸ் கிட்ட அந்த இன்டென்ட் இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். ஸோ பஞ்சாப்க்கு எதிராக வந்து ஒரு மேட்ச்ல வந்து நம்ம ஃபேஃப் அண்ட் வாட்சன் வந்து 180 ரன் சேஸ் வந்து அப்படியே அசால்ட்டாக வந்து புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. இப்போ இருக்கிற அந்த ஓப்பனர்ஸை பாருங்க நம்ம டீமில் ரச்சின் அண்ட் கான்வே. ஸோ அப்படி இருந்த ஒரு சைடு இப்போ இப்படி மாறி இருக்குடா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. கான்வேக்கு 6.25 crores வந்து கொடுத்து பிக் பண்ணது வந்து ஒரு மிஸ்டேக் அப்படின்னு தான் இப்போ தோணுது. எஸ், நம்ம பஞ்சாப் வந்து ரொம்ப அக்ரெசிவ் வந்து கான்வேக்கு பிட் பண்ணியிருப்பாங்க. அட்லீஸ்ட் கான்வேவை அவங்க தலையில் கட்டியிருந்தா நம்ம சிஎஸ்கே வந்து மேக்ஸ்வெல்லியோ இல்லை வேற ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஹிட்டரை வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கலாம். பட் அது நடக்காமே போயிருச்சு. இப்போ கான்வே வந்து நெக்ஸ்ட் சீசன் ரீட்டைன் பண்ணுவாங்களா இல்லை ரிலீஸ் பண்ணுவாங்களா அதெல்லாம் பொறுத்து இருந்தால் பார்க்கலாம். பட் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயர்லையாவது ஒரு நல்ல ஒரு ஓப்பனரை சைன் பண்ணால் ஐ வில் பி வெரி ஹாப்பி. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ட்ரிபாத்திக்கு ஒரு ஃபைனல் சான்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நிறைய பேர் வந்து கொடுக்கலாம் ப்ரோ, அவர் வந்து பேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸில். எஸ், நீங்களாம் ஹோப் பண்ணீங்க கேஸ். ஆனால் நம்ம ட்ரிபாத்தி திரும்ப அவரோட வேலையை காமிச்சிட்டு போயிட்டாரு. 16 runs of 22 டெலிவரி. விஜய் சங்கர் ஆல்சோ எதுக்கு பேக் பண்ணுறது இல்லை. லிட்ரலி இட்ஸ் 2025 அண்ட் இன்னுமே நம்ம விஜய் சங்கர் மாதிரி ஒரு பிளேயர் மேலே நம்பிக்கையை வச்சு அவர் வந்து ட்ரஸ்ட் பண்ணி அவருக்கான வாய்ப்புகளை வந்து கொடுத்துட்ருக்கோம்னா டீம் மேனேஜ்மெண்ட் என்ன யோசிச்சு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான்னு தெரியல. நம்ம இங்கே நீங்கள் பார்க்கலாம் சிஎஸ்கேவோட அந்த பிரேக் வைஸ் எப்படி வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் 6 overs வந்து 31 runs 2 wickets வந்து ஃபால் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் வந்து 7 to 16 பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஓவர்ஸில் வந்து ஜஸ்ட் 46 runs கைஸ். ஸோ எல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. 6 wickets லூஸ் பண்ணியிருக்கோம். தி லாஸ்ட் 17 20 overs வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22 runs ஸ்கோர் பண்ணியிருக்கோம் தேங்க்ஸ் டு சிவம் டுபே. ஸோ அட்லீஸ்ட் அவரால் வந்து கொஞ்சம் நம்ம சிஎஸ்கே வந்து அந்த ட்ரிபிள் டிஜிட்டுக்கு வந்து ஸ்கோர் பண்ண ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஆர்எல் சிஎஸ்கே வந்து அசிங்கமாக வந்து டபுள் டிஜிட்டில் அதாவது ஒரு 90 இல்லைனா 80K சுருண்டிருப்பாங்க. பட் அதுக்காக சிவன் டுபேயோட அந்த இன்னிங்ஸை வந்து நான் பாராட்டுறேன்லாம் நினைக்காதீங்க. ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் நாக்ஸ் ஐ ஹவ் எவர் சீன். ஏன்னா லிட்டரலி வந்து உங்கள் டீமில் வந்து இன்னும் 2 wicket தான் இருக்குது. அப்போது வந்து நீங்கள் சிங்கிள்ஸ் தட்டி வந்து 150க்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறீங்க, அன்ஷுல் கம்போஜுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் எதுக்காக அப்போ இருக்கீங்க? அதான் என்னோட கேள்வி. அட்லீஸ்ட் நீங்களே வந்து பாலை வந்து வேஸ்ட் பண்ணலாம். ஆர் ஈவன் நீங்களே ஃபுல்லாக அந்த 3 overs வந்து ஸ்ட்ரைக்கை வச்சுருந்தீங்கன்னா கூட வி ஆர் மோர் தென் ஹாப்பி. நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ட்ரை பண்ணி ஒரு 6 இல்லை 4 ட்ரை பண்ணினா கொஞ்சமாவது வந்து சிஎஸ்கே வந்து ஒரு 110 120 வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். எஸ், நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச். அதில் வந்து ஃபார்ச்சூன் நம்ம என்ன தான் வந்து 150 போஸ்ட் பண்ணியிருந்தாலும் கேகேஆரோட பேட்டிங் வந்து அதை 15 overs சேஸ் பண்ணி முடிச்சிருவாங்க போல. அப்படி தான் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு இன்டென்ட் காமிச்சு ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்கு இல்லையா? ஏன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 2 wicket தான் இருக்குது. நீங்கள் ஒரு மெயின் பேட்டர், நீங்கள் வந்து ஜஸ்ட் போய் உங்களோட ஸ்ட்ரைக்கை வந்து இன்னொருத்தர் கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட விக்கெட்டை சேவ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? அதான் என்னோட கேள்வி. நரேன் அண்ட் வருண்லாம் போட்டப்போ வந்து பால் கொஞ்சம் கூட பேட்டிங்கே வராத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்துருப்பீங்க டோட்டலி கான்ட்ராஸ்ட். நம்ம நரேனா இருக்கட்டும் ஒரு குவிண்டன் டிகாக் எல்லாருமே வந்து 6 ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. நம்ம சிஎஸ்கேவோட ஹோல் இன்னிங்ஸே சொல்லியிருப்போம் வெறும் ஒரு 6 தான் வந்திருக்கும் அப்படின்னு. பவர் பிளேக்குள்ளேயே கேகேஆர் வந்து அசால்ட்டாக வந்து சேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எஸ் கைஸ், லாட் ஆஃப் திங்ஸ் டு பி சேஞ்ச். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து அதெல்லாம் பற்றி பேசலாம். இனிமேல் சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பிளே ஆஃபாக போயிட போகிறோம் அப்படின்னு உங்களோட ஆதங்கம் எனக்கு புரியுது. பட் கைஸ், வி ஹேவ் டு அக்செப்ட் இந்த சீசன் நம்மளுக்கு கிடையாது. அட்லீஸ்ட் யாருக்காகலாம் வந்து வாய்ப்புகள் கொடுக்கணும் அவங்களாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி எப்படி வந்து 2020 நமக்கு ஒரு ருத்ராஜ் அப்படின்ற ஒரு பிளேயர் கிடைச்சாரோ இந்த வருஷம் யாராவது கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் பற்றி கண்டிப்பாக பேசலாம். I'll make video. Peace. Bye.